Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு நல்ல ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக மட்டும் இல்லை ஸ்நாக்ஸாகவுமே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். பெரிய ரவையாக இருக்குன்னா மிக்சியில் ஒருக்கா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒருக்கா கையை வச்சு கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா உப்பு நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுக்கணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் லைட்டாக ஒரு சூடான தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுக்கணும். இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் ஒருக்கா நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அந்த எண்ணெய் நல்லா அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நான் இங்கே ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நமக்கு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். நான் இங்கே பருப்பை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எல்லா பருப்பும் முழுவதுமாகவே மிக்சி ஜாருக்கு மாற்றிச்சு. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் 2 வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு நல்ல மிளகு சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கும்போது தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அதுபோல் நல்லா பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாது. இது போல் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் அரைச்சிட்டு இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் நல்ல மிளகுலாம் சேர்த்துருக்குறோம். நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்தெடுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலா அந்த பருப்போடு நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்தெடுத்துக்கலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போ ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்டஃபிங்ஸ் ரெடி. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு இப்போ இந்த மாவு கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இதை ஒருக்கா கூட நல்லா பிசைஞ்சிட்டு இதை 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் இனிப்பு ஸ்டஃபிங்ஸ் வச்சுமே நீங்கள் செய்யலாம். இப்போ இதுலேருந்து 1 மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இங்கே சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு பகுதியை நல்லா சாஃப்டாக உருட்டிட்டு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோலிங் பின்லேயுமே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுப்போம்ல, அது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு திக்னஸ்க்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கப் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்தால் நீங்கள் அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா பாட்டில் மூடி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம மீதி இருக்கிற மாவை எடுத்துக்கலாம். இதை நம்ம இன்னொரு பகுதி உருட்டி தேய்ப்போம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து 1 எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிற ஸ்டஃபிங்ஸை ஒரு பகுதியில் மட்டும் வச்சுட்டு மற்ற பகுதியை இந்த மாதிரி மேலே கவர் பண்ணி எடுக்கணும். நம்ம எடுத்திருந்த அந்த ஸ்டஃபிங்ஸை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாகவே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம இதை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஆவியில் தான் நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இங்கே கொஞ்சம் இட்லி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக அந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் அந்த பிளேட் எல்லாத்தையுமே நம்ம வைக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி டூத்பிக் இல்லைனா ஒரு கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கான்னு. இப்போ நம்ம இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் அந்த விதையை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கிறேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே ஆவியில் வேக வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து எடுக்கணும். அடுத்ததாக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான்.
வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.